அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 64 பார்க்க போகிறோம். இதில் 30 முக்கியமான வினாக்களை உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா, தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ராஜராஜ சோழன் தான் இதை கட்டுறார். ஓகேங்களா? 1003 கிபி 1003 தொடங்கி கிபி 1010 இதை கட்டி முடிக்கிறார். சோழ பேரரசோட சிறந்த மன்னன்னா ராஜராஜ சோழனை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பெரிய கோயில் அப்படின்னு நினைப்போம். இதை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு. கங்கை கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார்? கங்கை கொண்டான் என அழைக்கப்படுபவர் அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறார். 1023 ஓகேங்களா? 1023. ஸோ எதுக்குன்னா வட இந்தியா மீது படையெடுத்து சென்று கங்கை வரை இருந்த அரசர்களை தோற்கடித்ததால் இந்த கங்கை கொண்டான் அப்படின்னு இவரை கூப்பிட்றாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார்? கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார்னா ராஜேந்திர சோழன் தான். ஸோ இதுக்காக தான் அங்கே தண்ணி எடுக்க போய் தான் பிரச்சனை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த வட இந்திய படையெடுப்பில் ஜெயிக்கிறாரு, அதோட நினைவாக ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறாரு. அங்கே தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரத்தை உருவாக்குறாரு, ஒரு கோயிலையும் கட்டுறாரு. பிற்கால சோழ வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுபவர் யார்? பிற்கால சோழ வம்சத்தின் கடைசி அரசராக கருதப்படுபவர் 3ஆம் ராஜேந்திர சோழன். 3ஆம் ராஜேந்திர சோழன். இவருடைய ஆட்சி காலம் 1246 1279 வரைக்கும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ சோழ பேரரசு அப்படிங்கிறது தன்னோட வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்த காலத்தில் இவர் ஆட்சிக்கு இருந்திருக்காரு. அதோட முடிஞ்சு போச்சு. 1279 3ஆம் ராஜேந்திர சோழனை கொன்றவர் யார்? 1279 3ஆம் ராஜேந்திர சோழனை போட்டு தள்ளினவர் யார்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இவர் தோற்கடிக்கிறார். சோழ நிர்வாக அமைப்பின் சிறிய அழகு எது? சோழ நிர்வாக அமைப்பின் சிறிய அழகு கிராமத்தை சொல்லலாம். கிராமம் தான் அது சிறிசாக இருந்திருக்கு. குடவோலை முறை பற்றி விளக்கும் கல்வெட்டு எது? குடவோலை முறை பற்றி விளக்கும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது இருக்குது. வைகுண்ட பெருமாள் கோவில் சுவர்களில் இதை எழுதியிருக்காங்க. ஸோ இது முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் தான் பொறிச்சிருக்காங்க. அதாவது கிபி 919 921 இந்த காலகட்டத்தில் தான் இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர் காலத்தில் நிலவரி அப்படிங்கிறது காணிக்கடன் அப்படின்னு அழைக்கப்படும். காணிக்கடன். இந்த விளைச்சலில் 3/4 ஒரு பங்கு வரியாக வசூலிப்பாங்க. பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்கால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பொதுமக்களுக்கு சொந்தமானுச்சுன்னா அது ஊர் வாய்க்கால் அப்படின்னு அழைக்கப்படும். ஊர் வாய்க்கால். ஊர் மக்கள் எல்லாம் பயன்படுத்துறதால அது ஊர் வாய்க்கால். பிற்கால சோழ பேரரசை மீட்டெடுத்தவர் யார்? பிற்கால சோழ பேரரசை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் எப்போ? 850 கிபி 850 முத்தரையர்கள்ட்டேருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி சோழர்கள் ஆட்சியை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? கூன்பாண்டியன் என அறியப்படுபவர் யார்? கூன்பாண்டியன் என அறியப்படுபவர் அரிகேசரி மாரவர்மன். ஸோ இவர் தான் கூன்பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றுறது யார்? திருஞான சம்பந்தர். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுபவர் யார்? வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா முதலாம் வரகுணன். முதலாம் வரகுணன். நெடுஞ்சடையன் பராந்தகன் அப்படின்னு சொல்லப்படுறது. இது 770 காலம். ஸோ கிபி 770. ஓகேங்களா? ஸோ வேள்விக்குடி அப்படிங்கிற கிராமத்தை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கினதால் அந்த ஆவணமாக இருக்கிறது தான் இந்த வேள்விக்குடி செப்பேடுங்கிறது. ஸோ இது ஜடியில் பராந்தக நெடுஞ்சடைன்னு சொல்லுவாங்க. பிற்கால பாண்டியர்களின் காலத்தில் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ எத்தனை முறை காயலுக்கு வருகை தந்தார்? 2 முறை வரார். எப்போனா 1288 ஒரு முறையும் 1293 ஒரு தரையும் வரார்.
பிற்கால பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? பிற்கால பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற ஒரு அரசர் அப்படின்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சொல்லலாம். இவருடைய ஆட்சி காலம் 1251லேருந்து 1268 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இவர் தான் சோழர்கள், சேரர்கள், இந்த ஹொய்சாளர்கள்லாம் ஜெயிச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். ஸோ இவரை வந்து 2ஆம் பாண்டிய பேரரசி மாபெரும் மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடிய பாண்டிய மன்னன் யார்? அலாவுதீன் கில்ஜியோட உதவியை நாடிய பாண்டிய மன்னன்னா சுந்தரபாண்டியனா சொல்லலாம். சுந்தரபாண்டியன். ஸோ 1310. ஸோ வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் அரியணை போட்டி ஏற்படும். ஸோ இதனால் என்ன பண்ணுறதுன்னா சுந்தரபாண்டியன் தோற்று போவார் அதில். ஸோ அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டு அங்கே சுல்தானான அலாவுதீன் கில்ஜியை பார்த்து அவருடைய படதளபதியாக இருக்க மாலிக் கபூர்கிட்ட உதவி கேட்பார். ஸோ இதனால தான் சுல்தான்கள் உள்ளே வராங்க மதுரைக்குள்ளேயே. குழந்தை தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 23. 14 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தொழிலில் வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தோட நோக்கம். சிறார் நீதி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சிறார் நீதி சட்டம் 2000 அந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. இப்போ 2015 அதை திருத்தி இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? போக்சோ சட்டம் வந்து 2012 கொண்டு வராங்க. ஜூன் 19, 2012 சட்டம் இயற்றப்படுது. ஆனால் 2012 நவம்பர் 14 தான் அமலுக்கு வருது. போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்ன? உதவி மைய எண் அப்படின்னா 1098 அப்படின்னு சொல்லுவாங்க. 1098 அப்படிங்கிறது தான். வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வரதட்சணை தடை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1961 மே 20 பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பெண்களை கேலி செய்வதற்கு உண்டான எதிரான சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997. ஸோ தமிழ்நாட்டில் தான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. மோட்டார் வாகன சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1989. 1988 ஏற்றுறாங்க. ஜூலை 1, 1989 முதல் நடைமுறையில் இருக்குது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரோட பதவிக்காலம் என்ன? தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள். மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மாநில மனித உரிமை ஆணையம் 1997 அமைக்கப்பட்டுச்சு. குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிற ஒரு சட்டப்பிரிவுனா பிரிவு 24 சொல்லலாம். பிரிவு 24. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போது அனுசரிக்கப்படுது? சர்வதேச பெண்கள் ஆண்டு அறிவிக்கப்பட்டது 1975 ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிக்கிறாங்க. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்போ அறிவித்தாங்க? சர்வதேச குழந்தைகள் ஆண்டை 1979 அறிவிக்கிறாங்க. தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? தேயிலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம்னா அஸ்ஸாம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க தேயிலை உற்பத்தியில். ஓகேங்களா? ஸோ அதாவது உற்பத்தியில் 50% மேலே அஸ்ஸாம் மட்டும் பண்ணுது. எந்த ஆண்டு அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்தது? எந்த வருஷம் அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடையுது அப்படின்னா 1977 தன்னிறைவு அடைஞ்சோம். ஸோ ஏன்னா இது 1960 இந்த பசுமை புரட்சியெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அடுத்தடுத்த இயர்களில் அடுத்த 17 வருஷத்துக்குள்ளேயே நம்ம தன்னிறைவை அடைஞ்சி ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.